அண்ணாமலை, உனக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கு. ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏன் எல்லாருமா சேர்ந்து அடிக்கடி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, அதை விடு. நாம எதுக்கு வீணா ஆர்கியூ பண்ணோம்? அண்ணாமலை, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்றியான்னு பாப்போம். ஏய், சும்மா உனக்கு ஞாபக சக்தி இருக்கான்னு பாப்போமே. நம்ம முதல்ல எப்ப சந்திச்சோம் சொல்லு. 14ஆம் தேதி ஜூலை மாசம் சந்திச்சோம். 10ஆம் தேதி ஏப்ரல் மாசம் எனக்கு மோதிரம் கொடுத்தீங்க. 2ஆம் தேதி ஜனவரி மாசம் கோயில்ல நீங்க என்ன அறிஞ்சிங்க. அப்புறம் 7ஆம் தேதி ஏப்ரல் மாசம் ஆட்சி இறந்துட்டாங்க. இந்த ஞாபக சக்தி போதுமா? இல்ல என் அண்ணன் எப்ப இந்த வீட்டுக்கு கல்யாணம் பேச வந்தாரு, எப்ப கல்யாணம் நடந்துச்சு, இந்த தேதி எல்லாம் சொல்லணுமா? போதும் போதும், உனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் புரியல் வை. அண்ணாமலை, உனக்குள்ள ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேட்க வரேன்னா, நீ தூங்கும்போது, தனியா இருக்கும்போது, உனக்குள்ள உன்னை ஏதாவது வந்து பயமுடுத்துற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூதாடி சித்த அடிக்கடி என் கனவுல வரா. சித்தம் வந்து என்ன சொல்றான்? சங்க திருவிழா நடக்கணும், அது உன்னாலதான் நடத்தி வைக்க முடியும். நான் உன் மனசுக்குள்ள கூறணும், உன்னை ஆக்கிரமிக்கணும், என்னை தடுக்காத, அப்படியெல்லாம் சொல்றேன். அண்ணாமலை, நீ நீ சித்தனை அடிக்கடி பாப்பியா? வீட்டு வாசல்ல பாப்பேன். என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ தெய்வத்தை பாக்குற மாதிரி கையெடுத்து கும்பிடுவான். அண்ணாமலை, இதான் உன் ப்ராப்ளம். சித்தன் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்றான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு.